பாருங்கள், இப்போ மணி 5. இப்போ தான் பசங்க ஃபோன் பண்ணாங்க. நைட்டு 11 மணிக்கே கன்று போட்டுருச்சாமா. அன்றைக்கி மாடு வாங்கி அந்த அன்றைக்கி வீடியோ போட்டேன். 1 மாதம் இருக்குது பாருங்கள். இது பேரன். எங்களுக்கு பேரன் தான் ராசி ஏற்றிருக்குது. ஆம்பளை கன்று போட்டிருக்குது. பால் பீச்சிட்டான். பால் பீச்சி வச்சுருக்கிறானம்மா. பார்க்கலாம். சீம்பால் மாடு வெந்தினி வச்சு தான் கழுவுவோம். நைட்டே கன்று போட்டதுனால இப்போ காலையில் வெடிஞ்சு தான் இப்போ கழுவிட்டுருக்குறோம். நல்லா வெந்தனி வச்சு நல்லா கழுவி விட்றோன்னு. சின்ன தம்பி வேடிக்கை பாட்டுருக்கு பாருங்க. சீம்பால் சூப்பராக இருக்குது. பால் தான் ஃபஸ்ட்டு. இதான் டேஸ்ட்டாக இருக்குது. அது இவ்வளோ கெட்டியாக ஒட்டிருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. பால் வாங்குறவங்கெல்லாம் ஒவ்வொரு லிட்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது எங்களுக்கு வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். இது என்னதான் கடையில் சீம்பால் வாங்கினாலும் நம்ம மாட்டுப்பால் மாதிரி டேஸ்ட் வராது. அதனால் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை லிட்ரு. அதுக்குள்ளே நம்ம நல்லா மாட்டுப்பாலினுடைய பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது. வேவிக்கலாம். பாருங்கள், 9:15 தான் ஆகுது. காலையில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் மாம்பழம் பாருங்கள். குட்டி தம்பி 2 பேரும் மாம்பழம்ன்ட்டு சூப்பராக இருக்குது. ஆமாம், இனிப்பாக இருக்குது. இனிப்பு அது சூப்பராக இருக்குது. சின்ன தம்பி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கொல்லாத்தாளுக்கு கொடுக்கலையா? கொண்டே கொடுத்துருங்க. எடுத்து போய் கொடுத்துருங்க. வருஷமா கொல்லாத்தாளுக்கு கொடுத்துருங்க. பாருங்க, மணி 11 ஆச்சு. 9 மணிக்கு மாம்பழம் சாப்பிட்டாங்க. 11 மணிக்கு தர்பூசணி ஜூஸ் போடலான்ட்டு கட் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கோம். குட்டீஸ்க்கெல்லாம் நிறைய ஜூஸ் ஐட்டமாக கொடுங்க. அது வெயில் இன்றைக்கி ரொம்ப அதிகம்னு மெசேஜ் வந்துட்டுருக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிரோன்னு. குட்டீஸ் வேணால் பத்திரமா பார்த்துக்கோணும். ஸ்கூல் முடிய வரைக்கும், லீவு முடிய வரைக்கும். சூப்பர். நல்லா ஜில்லுன்னு இருந்தால் போதும். குட்டீஸ்க்கெல்லாம் ஜூஸ் ஐட்டமாகவே குடிச்சுக்கிறாங்க. ஓகே, எல்லாம் ஒரு கவர் பண்ணுறதுனா இப்படி பண்ணி ஏமாற்றி தான் பாருங்க சூப்பராக எடிட் பண்ணுற மாதிரி பண்ணி சைடில் ஒன்று வச்சுக்கிட்டாங்க. இவங்க நம்ம அட்வைஸ் பண்ண தேவையில்லை. இவங்களே எல்லாம் கற்றுக்குறாங்க பாருங்களேன். நாங்கள் சும்மா ஜூஸ் போட்டு கையில் கொடுத்ததுக்கு இவன் போய் எடுத்து வந்து ஒன்று பண்ணி சாப்பிட்டு குடிச்சிட்ருக்கிறாரு. பாருங்கள், மாட்டுப்பாலில் சீம்பு செய்யலாம். பாலில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். பற்ற வச்சுருக்கிறேன். பெரிஞ்சிட்ருக்குது பாருங்கள். சுக்கு, ஏலக்காய், 1 லிட்டர் பால். அது ஏலக்காய் 3 மிளகு. குட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கலருன்னு சொல்லணும். மிளகு இல்லைன்னு நம்மளுக்கு வந்து இன்னும் போடலாம். சுக்கு, மிளகு, ஏலக்காய் அடித்தாச்சு. நல்லா நெகன்னு அடித்தாச்சு. கொஞ்சம் தொப்பி இருந்தால் அது ஒன்றும் ஆகாது. தொல்லி வரேன். தரதுன்னு இருக்குது. இவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். போசிக்கு அடியில் சர்க்கரை போட்டுக்கலாம். கரும்பு சக்கரை கொஞ்சம், அஸ்கா கொஞ்சம் போட்டிருக்கிறேன்.
ஃபுல்லாக கரும்பு சர்க்கரையே போடலாம். குட்டீஸ் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் சாப்பிடுவாங்க, பார்த்தா கொஞ்சம் ரொம்ப மஞ்சளாக தெரியும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். வெந்து வச்சான்னு பார்க்கலாம். கருவேப்பிலை குச்சி விட்டு பார்க்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணால் கொஞ்சம் கெட்டியாது, இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணி உள்ளே இறங்குறதுக்கெல்லாம் கம்மியாக ஊற்றி வச்சுருக்கிறேன். சூப்பராக வந்துருச்சு. இப்போ பார்க்கவே தேவையில்லை, பாருங்க கெட்டியாக இருக்குது. சூப்பர். இந்த சூட்டுக்கு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது. சீம்பு ரெடி. நல்லா சத்தானது பாருங்களேன். ஒன்று அரிசி தண்ணிக்குள்ளே ஓட்டேன் பாருங்கள். இது ரேஷன் அரிசி. அரிசி நல்லா உப்பு போட்டு கழிஞ்சிட்டேன். அரிசியும் பருப்பையும் போட்டுக்கிற ஓட்டுக்க. இது ரேஷன் பருப்பு தான். சூப்பராக இருக்குது, குழஞ்ச மாதிரி ஆக்கிக்கலாம். அரிசியும் பருப்பு செய்யலாம். சீரகம் மிளகு மட்டும் கொட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு சமையலும் சமைக்கிறப்போ பார்த்தா பழைய ஞாபகம். இப்போ இது அரிசியும் பருப்புன்னு சொல்கிறோம். அம்மா மாமா அப்போல்லாம் அப்பச்சியெல்லாம் இருக்கையில் மஞ்சப்பொடி சோறு அப்படிம்பாங்க. தக்காளி பழமே போடவே மாட்டாங்க. அப்போ அது சமைக்கிறப்போலாம் தோன்றுறது பழைய இது. சரி இப்படியெல்லாம் இருந்துமே அப்படின்னு. யாராருக்கு இது மாதிரி அனுபவம் இப்படியெல்லாம் நினைப்பீங்க. வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். மாமா வந்துட்டு போவையில் அம்மா சொல்லுவாங்க, அட மஞ்சப்பொடி சோறு தான் ஆக்கியிருக்கிற, சாப்பிட்டு போ அப்படின்னு. அது மாதிரி இப்போ எனக்கு இந்த அரிசி தண்ணிக்குள்ள ஓடையில எல்லாம் யோசித்தேன். அது மாதிரி யாராவது இது மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பூண்டு போட்டாச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி பருப்பு 3 அளவுக்கு அரிசி, 1 அளவுக்கு பருப்பு போட்டிருக்கிறேன். 1/4 கிலோ கணக்கு. அது 3/4 கிலோ ரைஸு, 1/4 கிலோ பருப்பு. அரிசி போட்டாச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு, ரெண்டு கப் ஊற்றிருக்கிறேன் தண்ணி. மூடி போட்டுக்கலாம். 8 கப்பு கரெக்டாக ஊற்றியாச்சு. கொதி வந்துடுச்சு. மூடி போட்டுக்கலாம். அரிசியும் பருப்புனா கண்டிப்பாக நெய் வேணும். பாருங்கள், ஒரு கறக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது அரிசியும் பருப்பு மணம். நெய் ரெடி. வீட்டில் வேலை சமைக்கிறது பார்த்தா ஈஸியாக தெரியும். ஆனால் வீட்டில் நாமளாக செய்யாமல் விட்டா அட கிடந்துட்டு போதுன்னு விட்டோம்னா தான், இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கல. பாருங்களேன்,
காலையிலேருந்து சரியாக இருக்குது. 2 உப்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை, நெய் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், சூட்டுக்கே சரியாயிடும். ஹலோ, வாங்க, மதிய சாப்பாடு ரெடி. அரிசியும் பருப்பு பாருங்கள், சீம்பு கட் பண்ணலாம். சூப்பராக வந்துடுச்சு. போசி பிடிச்சிக்க, போசி பிடிச்சிக்கங்க. இதை பிடிச்சி கூட்டி 2 கையிலையும் பிடிங்க. அப்படியே பிடிச்சிக்கங்க. சூப்பர். எங்கள் பெரிய தம்பிக்கு இன்றைக்கி தூக்கமே வந்திருக்காது இந்த சீம்பு. அப்படியே சூப்பர். பாருங்க, அழகு, சூப்பர். இன்னும் சுக்கு, மிளகு எல்லாம் போடலாம். குட்டி தம்பியெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாம்பாங்க, அதனால் கம்மியாக போட்டிருக்கிறேன். நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம். மெதுவாக சொல்லுது, வேறு லெவல் அம்மாயி. சூப்பர். வாங்க, சீம்பு சாப்பிட்லாம்.